வந்து நான் சொல்றது கோச்சுக்க கூடாது, மனசுலயும் வச்சுக்க கூடாது. நான் சொல்றத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தப்பா எடுத்துக்க மாட்டேன்னா நான் சொல்றேன். ஐயோ, ஏன் இப்படி வளவளன்னு பேசிட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. இப்போ நீ வந்து புருஷனை விட்டுட்டு நம்ம வீட்டுல வந்திருக்கியா? ஹாய் ஆஷிகா. ஆ, என்னாச்சு? வாட் வாட் நான்சென்ஸ்? என்ன வள வள வளன்னு சவ்வா புடிச்சு இழுத்து என்ன சொல்ற நீ? சொல்லு. சி, இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஏன் இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. டிஸ்கஸ்டிங். நீ என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்காம சும்மாவா விட்ட? ஏசிசி, டோன்ட் வரி. லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட் இருக்கு, ஓகேவா? நீ எப்போ வர சென்னைக்கு? சரி வா, நம்ம நம்ம பேசிக்கலாம். ஓகே ஓகே, வா பேசிக்கலாம். யார் பானு போன்ல? ஆஷிகா அம்மா, ஏதோ பிரச்சனை போல. ஆபீஸ்லயா? இல்லம்மா, பர்சனலா ஏதோ ப்ராப்ளம். அவ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. 2 பேரும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு வீட்ல சொல்லும் போது வீட்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்னடி இது? எதுவா இருந்தா என்ன? வீட்ல என்ன சொல்றாங்களோ கேட்க வேண்டியதானே? ஆமாமா, வீட்ல லெமன் ஜூஸ்க்கு பதிலா விஷத்தை குடின்னு சொல்லுவாங்க. கடை முடிட்டு உடனே குடிச்சிட முடியுமா? மா, we are in our late 20s மா. எங்களுக்கு என்ன சுய புத்தி கிடையாது? எது சரி எது தப்புன்னு டிசைட் பண்ற அளவுக்கு அறிவு இல்ல. இன்னும் நீங்க சொல்றதையே கேட்டு இருக்க. நாங்க என்ன கிண்டர் கார்டன்லயா இருக்கோம்? சும்மா வீட்ல நடக்கிற எல்லா விஷயத்திலயும் இன்வால்வ் ஆகி நான்சென்ஸ். சரி, நீ ஏதோ சொல்ல வந்தல, அது என்ன சொல்லு? ஒன்னும் இல்லம்மா. ஏதோ நான் நம்ம வீட்ல ஏதோ சொல்ல வந்தல, என்னன்னு சொல்லு. ஒன்னும் இல்ல. தாட்சாயினி மணி உனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வருதுல்ல, அதான் வந்தா சாமி கும்பிட்டோம், கிளம்பலாம் போக வேண்டியதானே? மா, என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? ஏன் வா. என்ன பொம்பளடி சட்டுன்னு சொல்ல வேண்டியதானே? அவன் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைங்கிறதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு போறா. அவ வாழ்க்கையை எடுத்தோம்னா ஐயோ கோவில் கூட பார்க்க மாட்டா. இந்த பார், ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவளுக்கு தானா எப்ப தெரியுதோ தெரிஞ்சிட்டு போகுது. அது வரைக்கும் நீ வாயை திறக்கவே வேண்டாம். போற பேசாத. கல்யாணம் வரைக்கும் எதுவுமே பேச வேண்டாம். போலாம் வா. நல்லா சாப்பிடுப்பா. நல்லா சாப்பிடுப்பா. சட்னி போட்டுக்கடா. ஏங்க சாப்பிடலாம் வாங்க. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏங்க இப்படி சொல்றீங்க? சாப்பிட வாங்க. வரேன் போ. சாம்பார் ஊத்தவா? இந்தாம்மா. ஏங்க நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்தறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம பையனோட கல்யாணம், அது நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு ஒரு துளியாவது நினைச்சு பாருங்களேன். ஆமா, முதல்ல இவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த தகுதியே கிடையாது. இதுல ஊர் பூரா கடனை வாங்கி வச்சிருக்கான். கடன்காரங்க ஒரு பக்கம் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல
அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து முழு பூசணியை சோத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ண பாக்குறீங்க. நாளைக்கே பானுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகணும்னு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமாப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டா என் மூஞ்சி நான் எங்க வச்சுக்குவேன்? ஏங்க நீங்க அதை பத்திலாம் கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க? எல்லாம் அது போக்குல தன்னால் நல்லாவே நடக்குங்க. நம்ம நினைச்சு பார்த்தோமா அந்த பொண்ணு நம்ம வீடு தேடி வந்து நம்ம பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு, அதே வீட்டுல நம்ம மறுபடியும் சம்மந்தம் பேசுவோன்னு. காலம் போடுற முடிச்சுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? நம்ம கையில எதுவுமே இல்லைங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்றது? கல்யாணம்னு ஒன்று நடந்து அவனுக்குன்னு குடும்பம் வந்துருச்சுன்னா பொறுப்பு தானா வந்துருங்க. எல்லாமே ஒன்று நாம சொல்லி கொடுத்தலாம் வராது. இதெல்லாம் அவங்க அவங்களுக்கா தோணி வரணும். இந்த பாருங்க, இனிமே சந்தோஷமா நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இன்னொரு கல்யாணம் காட்சி நடக்க போகுது. அந்த செலவை எப்படி சமாளிக்கலாம், பொண்ணுக்கு என்ன செய்ய போறோம், மண்டபம், மற்ற விஷயம், நாளைக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எப்படி வாங்க போறோம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்னு கவனத்தை மாத்தி யோசிங்க. இனிமே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. நம்ம நினைப்புக்கு கூட ஒரு பெரிய சக்தி இருக்குங்க. நம்ம எப்பவுமே எதிர்மறையா நினைச்சிட்டு இருந்தா அது அப்படியே ஆயிடுமா. சரி சரி, என்னன்னு நான் பாக்குறேன். பேங்க்ல கொஞ்சம் டெபாசிட் இருக்கு, அதை தான் க்ளோஸ் பண்ணணும். ஏற்கனவே இருந்த 25,000 50,000லாம் ஐயாவோட கடனுக்காக கொட்டி அழுதாச்சு. இருக்கிற மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதை வச்சு தான் கல்யாணத்தை நடத்தி ஆகணும். ஒரு அண்ணனா தான் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி ஆகணும். இவன் ஒரு ஆம்பளை போய் அவன் கல்யாண செலவுக்கு அவன் தான் பார்த்தாகணும். இங்கே என்னடானா எல்லா பொறுப்பும் எந்த அளவுல தான் விழுந்தாகுது. ஓடுறேன், எவ்வளோ தூரம் ஓடணுமோ அவ்வளோ தூரம் ஓடுறேன். ஆனால் உன்னை பெத்த ஒரே காரணத்துக்காக உனக்காக நான் செலவு பண்ணுவேன். ஆனால் உன் பொண்டாட்டிக்கு நீ தான் செலவு பண்ணணும், புரியுதா? என்னங்க பேசுறீங்க? ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைய பெற்றிருக்கோம். நம்ம எதுக்குங்க கல்யாண செலவை பத்தி யோசிக்கணும்? அவங்க தான் இதை பத்தி கவலைப்படணும். இன்னும் சொல்ல போனா நாம தான் அவங்க கிட்ட வரதட்சணையா வாங்கணும். நம்ம பிள்ளைக்கு அவங்க தானே சீர்வரிசை செய்யணும்ல. என்ன உளறிட்டு இருக்கீங்க? வரதட்சணையா விட்டா அவங்க வீட்டு சொத்தை எழுதி வாங்கிட்டு போல இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கிறது யார் செஞ்ச புண்ணியமோ? வரதட்சணை அது இதுன்னு பேசி என் கோபத்தை அதிகமா கிடையாதுங்க. முதல்ல பொண்ணு வீட்டுல காசு வாங்கி கல்யாணம் பண்றது மகா கேவலம். நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அவங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசிருக்காங்களா? பானு கிட்ட கேக்குறாங்க, கேட்கலங்கிறது அது வேற விஷயம். ஆனா அவங்க நம்ம கிட்ட வரல. அவ்வளவு பெருந்தன்மை நடந்திருக்காங்க. அதெல்லாம் விட்டுதல்ல. எனக்கு அவங்க வீட்டுல வரதட்சணை கேட்கறது அசிங்கம் இல்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுனீங்க, நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன். என்ன பானு ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா, நீங்களும் கிளம்பிட்டீங்க போல. ஆமாமா, டைம் ஆயிடுச்சுமா, பேங்க் கிளம்பிட்டே இருக்கேன். என்ன ஆளாளுக்கு டிஃபன் சாப்பிடாம ஆபீஸ் கிளம்பிட்டீங்க? இல்லம்மா, நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன், அப்பா சாப்பிட்டு கிளம்புவாரு. ஏம்மா நீங்க சாப்பிட்டு போலாமே? பா, உங்க பேங்க் இங்கே காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. நான் சென்னை வரைக்கும் போகணும். கிளம்புறேன். பை. வாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேம்மா. உட்காருங்க. அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? நல்லா இருக்கேங்க. பக்கத்துல ஒரு புடவை கொடுக்க வேண்டி இருந்தது, அதை கொடுத்துட்டு அப்படியே உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனந்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. ஹெல்த் எல்லாம் பரவாயில்லையா? செக்கப்லாம் ரெகுலரா போறாளா? இருக்காமா. வீட்டுக்கு வரும்போதும் பார்க்கும்போதும் உன்னை பற்றியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க நீ அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. வீட்டுல பானக்கா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு புலம்பிட்டு இருக்காம்மா. என்ன பண்றது, அவளுக்கு அந்த வீட்டுல இருந்த ஒரே ஆறுதல் நீதானம்மா. அட யார் இவங்க? புதுசா இருக்காங்க, எங்க ஊருக்காரவங்க மாதிரி இருக்காங்க. அவரும் கைராசி குடும்பத்தோட சம்பந்தி, ஆனந்தியோட அப்பா. ஓஹோ, அப்படியா? அந்த பொண்ணு நல்லா அழகா தளதளன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கு. இவங்க எங்க அண்ணன் மாதிரி இருக்காங்களே. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவ வெகுளி ஏதாவது சட்டுப்புட்டுன்னு பேசிட்டே இருப்பா. அதனால என்னம்மா, பரவாயில்ல. ஆனந்தி அவங்க அம்மா மாதிரிமா. ஓ சரி நீ சரி. உள்ள போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வா போ. பேசிட்டே இருக்கா. இந்த காப்பி கொண்டு வரேன். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் தம்பி, பரவாயில்லையே. பஜார்ல ஒரே ஒரு தடவை பாத்தீங்க, நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சார் எப்படி சார் மறக்க முடியும்? ஏன் தங்கச்சி அதான் அவங்க பொண்ணு இருக்காங்களே ஆனந்தி, வீட்டுக்கு வந்தப்ப என்னை பார்த்து அமீர்கான் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க சார். இந்த குடும்பத்திலேயே என்னை பார்த்து அமீர்கான் மாதிரி இருக்குன்னு சொன்ன ஒரே அளவுங்க தான் சார்.
சம்மந்தி வீட்டுக்கெல்லாம் போக வர இருக்கீங்கல்ல? எங்கம்மா அங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அங்க போனாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை. ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துட்டு தாம்மா இருக்கு. முதல்ல ஏதோ பவுடரை சாப்பிட்டு வாந்தி எடுத்து கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் ஒரு வழியா சங்கடமெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வேற பிரச்சனை. ஆ கேள்விப்பட்டேன். உங்க மாப்பிள்ளையும் ராஜேந்திரனும் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அங்கன்னு. அதனாலதான் சிவன்யா நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அங்க என்ன நடந்தாலும் என் மாப்பிள்ளை தணிஞ்சு போய் சொல்றாங்க. அதாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு அவரை சட்டையை பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு சண்டை வந்த பிறகு கூட அவரையே அமைதியா போய் சொல்றாங்க. அவர் என்ன செய்வாரு பாவம். நீங்க நீங்க குறை சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன நடந்தாலும் உங்க மாப்பிள்ளையோட ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான். ஒரு நாள் கூட அவங்கள விட்டு கொடுத்து பேசவே மாட்டாரு. நான் பல தடவை பார்த்துருக்கேன். நீ சொல்ற சரிதாம்மா. முதல்ல அப்படிதான் இருந்தாரு. இப்ப எந்த நிலைமையில அவர் கையில 5 காசு இல்லாம மாட்டிட்டு முழிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்துட்டாருமா. இப்போ ஆனந்தி வேற வாய் வயிறுமா இருக்கல்ல, தனக்காக இல்லாம போனா கூட தன் பிள்ளைக்காவது செய்தானமா ஆகணும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் அண்ணனுங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டாருமா. அங்க ராஜேந்திரன் அவ்வளவு சண்டை போடுறாரு, ஆனா அவரை யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? ராஜேந்திரன் சண்டை போடுறாருன்னு கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாம்மா, அவர் இப்ப முன்ன மாதிரி இல்ல. அந்த பொண்ணு வைஜெயந்தி சொல்றதை கேட்டு அவர் முழுசாவே அவங்க வீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அப்பவே தெரியுங்க, அந்த வைஜெயந்தி சரியான காரியக்காரி. புருஷனை தான் கைக்குள்ள போட்டுட்டு காரியத்தை சாதிச்சிருவா. எப்படி இருந்தாலும் அவங்க வசதியான இடம்மா. அந்த பொண்ணு மாசமா இருக்கு, என் பொண்ணு மாசமா இருக்கு. வைஜெயந்தி ஒண்ணுமே செய்யாம இருந்தா கூட கோடி கோடியா கொட்டி கொடுக்க அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா இவன் என்ன பண்ணுவான்? டாக்டர் செலவு, மருந்து செலவு எல்லாமே நான் தானே பார்க்க வேண்டியிருக்கு. எப்படியோ பொழப்பு ஓடிட்டு இருக்குமா. என்ன சொல்றீங்க? அப்போ அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்களா? அவங்க ஒண்ணு கூட பாக்குறது இல்லம்மா. செக்கப் செலவு, டாக்டர் செலவு எல்லாமே நான் தாம்மா பார்த்துட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த வயசான காலத்துல எதுக்கு இந்த சைக்கிளை மேய்ச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு புடவை ஆர்டர் எடுத்துட்டு அதை செஞ்சு கொண்டு கொடுக்க வரணும்? 4 காசு இருந்தா தானம்மா என் பொண்ணுக்கு ஏதாவது உதவும். பெரிய ஆஸ்பத்திரி இல்லைன்னா கூட சின்ன ஆஸ்பத்திரியா சேர்த்து பிரசவம் பார்க்க வேணாமா? இப்ப என்ன சொல்றீங்க? அவங்க எதையுமே கண்டுக்கிறது இல்லையா? உங்க மாப்பிள்ளை கூடவா கண்டுக்காம இருக்காரு? அவரு ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு. ஒரு 1000-2000 கிடைக்குது. அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. மற்றபடி வேற என்ன பண்ண முடியும்? அவங்க நோக்கமே அதாம்மா. ஏதோ ஏழை குடும்பத்துல சம்பந்தம் வச்சு எங்களை ஏணி மாதிரி ஏற்றி விடான்னு பார்த்தோம். அதுக்கு தான் இந்த கல்யாணத்துக்கு தலையாட்டி சம்மதம் சொன்னோம். ஆனா அவங்க சொல்ற பேச்ச கேட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி ஒரு குடும்பம் வேணும்னு எங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்காங்கன்னு அது இப்பதானே புரியுது. ஏதோ நீங்களும் அவங்களும் சமமான அந்தஸ்துல இருக்கிறதுனால நீங்க தைரியமா எழுத்து பேசிட்டு வாழ முடியாது தூக்கி எரிஞ்சு வர முடியுது. அந்த பொண்ணு வைஜெயந்திக்கு கவலை இல்லம்மா. அவ எப்படியோ மீனாட்சி கூட இருந்து அவளை அனுசரிச்சு பொழைச்சிக்குவா. இல்லைன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு அவ புருஷனை கூட்டிட்டு போயிடுவா. இவ தான் என்ன பண்ணுவான்னு தெரியல. உன் கல்யாணம் சாமர்த்தியத்துல பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணம் அவங்க நினைக்காத நேரத்தில் நடந்து போச்சு. என் பொண்ணை தான் திட்டம் போட்டு கட்டினது. எங்களை தான் கைக்குள்ள வச்சு ஆட்டலாம். ஏழைங்க தானே, போட்ட ரொட்டி துண்டை கவிக்கிட்டு நாய் மாதிரி வாலாட்டி இருப்போம் நினைச்சு பண்ணாங்க. அது தெரியாம நாங்களும் அவங்க விரிச்ச வலையில விழுந்துட்டோம். இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த வீட்டு மருமகங்கிற ஃபைல எப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா ஆனந்தி புத்திசாலித்தனமா சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். ஓகே, நான் இதை பத்தி அவகிட்ட போன்ல அப்புறம் நிதானமா பேசுறேன். காஃபி இன்னும் வரலையே. சின்ன பொண்ணு இன்னுமா காய் போடல? இந்த வந்துட்டேன். தேங்க்ஸ்மா. டைம் ஆயிடுச்சு. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஆஃபீஸ் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நீங்க வரும்போது நான் ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருந்தேன். உங்களை பார்த்து பேசலான்னு வெயிட் பண்ணேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பார்த்து காஃபி சாப்பிட்டு லெஜரா பேசிட்டு போங்க. நான் கிளம்புறேன். பை. பாத்து போமா, மழையும் தண்ணிமா இருக்கு. உங்களெல்லாம் பார்த்த உடனே என் மனசு கொஞ்சம் லேசானது மாதிரி இருக்குங்க. இந்த சமயத்துல நீங்க அங்க சம்மந்தம் பண்றதுதான். சார் என்ன சார் இது? ரொம்ப பிடிச்சி ஆசைப்பட்டு பல தடைகளை மீறி இந்த கல்யாணத்தை பண்றோம் சார். அதை பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேணாம் சார். இல்ல தம்பி, நான் எதுவும் தப்பா சொல்லல. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நீங்களும்
அவங்களுக்கு எந்த வகையிலும் சளைச்சவங்க இல்ல. நீங்க பொண்ணு கொடுக்கல, பொண்ணு எடுக்கிறீங்க. தம்பி இளங்கோ சும்மா ராஜா மாதிரி இருக்காரு. அவங்க உங்க முன்னாடி பெரிய ஆளு மாதிரியும், நீங்க அவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். உங்க அந்தஸ்தை விட்டு கொடுக்காம இருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சரிங்க, நான் நேரடியாவே சொல்றேங்க. அவங்களா எதுவும் செய்ய மாட்டாங்க. மாப்பிள்ளைக்கு முறையா என்ன உண்டோ அதை கேட்டு வாங்கிக்கங்க. எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டு வாங்கினா தான் உண்டு. அதுக்கப்புறம் ஒண்ணும் நடக்காது. கல்யாணத்துக்கு பின்னாடி உங்க பையன் அங்க போகணும், அந்த பொண்ணுங்க வரணும் இல்ல. 1000 தான் இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவங்க காரியம் முடிஞ்சு போச்சுன்னு தலை முழுகினாலும் முழுகிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிவஞான மீனாட்சி கையில தான் இருக்கு. அந்த கனகமால எதுவும் பேச முடியாது. பாத்துக்குங்க. தம்பிக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிக்குங்க. நீங்க ஆம்பளை பிள்ளை பத்தி வச்சிருங்க, நெஞ்ச நிமித்து பேசலாங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரி சார். அப்புறம் கல்யாண மாப்பிள்ள ஜாக்கிரதா இருங்க. மாப்பிள்ள வெளியே எங்கேயும் சுத்தாதீங்க, வீட்ல இருங்க. உடம்ப பாத்துக்கங்க தம்பி. வரட்டுமா? வாங்க சார். வரேன் சார். வாங்க. வர்றேம்மா. வாங்க, வீட்ல எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கேட்டா சொல்றேம்மா. வரேன். சரி, நான் அப்படி கிளம்புறேன். நீங்க டிஃபன் சாப்பிடாம நீங்களும்? இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு. நான் வெளில பாத்துக்கிறேன். ஓகே. சரி, டைமுக்கு சாப்பிடுங்க. மா சாப்பிடதா இருக்கா? எல்லாம் டேபிள்ல எடுத்து வச்சிருக்க, போய் போட்டு சாப்பிடுறா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. பாத்தியா லட்சுமி, அப்ப நான் சொன்ன மாதிரியே இவரும் சொல்றாரு. இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. இந்த கல்யாணத்தை வச்சு அவங்க கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கி போடணும். இந்த கல்யாணத்துல கோட்டையை விட்டுடாத, பாத்துக்கோ. என்ன நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நாம இவ்வளவு கேக்குறோம்னு ஒருவேளை அந்த கல்யாணமே வேண்டாம்னு அவங்க நிறுத்திட்டா என்ன பண்ணுவ? என்ன கூமுட்ட மாதிரி பேசுற நீ? எத்தனை தடவை அவங்க நிச்சயத்தை நிறுத்துவாங்க? சரி, அப்படியே உனக்கு ஒரு டவுட் இருந்தா அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் நிச்சயம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டிமாண்ட் பண்ணு. கல்யாணத்தையே நேர பண்ணிடலாம் நான் தானே ஐடியாவே கொடுத்தேன். பெரிய ஐடியா மாத்தி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்களோ? முதல்ல ஒரு நிச்சயத்தை பண்ணிவிடு, அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிறத கேட்போம். நிச்சயம் பண்றப்போ நீயும் உன் புருஷன் மட்டும் போங்க. உன் மக பானை கூட்டிட்டு போயிடாத, அவ கோவப்பட்டு பேசப்படுவா. உன் பையனை கூட்டிட்டு போனீங்கன்னா அவன் கேன மாதிரி பேசுவான். அதனால நீங்களே போய் காதும் காதும் வச்ச மாதிரி நிச்சயத்தை முடிச்சு போடுங்க. அப்புறம் சோவியம் குடுமி நம்ம கையில தான். எப்படி ஆட்டணுமோ அப்படி ஆட்டலாம்ல. ஊருக்கே தெரிஞ்ச பிறகு கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இந்த பாரு, இந்த சின்ன பொண்ணு பேச்ச கேளு, நீ நல்லா இருப்ப. அவன் டைம் டேபிள் உட்காந்துட்டே இருக்கான், போ. இந்த போறேன். வாங்க 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 சார். வாங்கம்மா வாங்க, உள்ள வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். வாங்க உட்காரு. உட்காருங்க. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா. பானு எப்படி இருக்கா? இருக்கா. உடம்பு எப்படி இருக்கு? கடவுள் புண்ணியத்துல மெடிசன் எல்லாம் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்களா? செக்அப் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? இன்னும் 3 மாசம் கழிச்சு செக்கப்புக்கு வாங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. உங்களை ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குற சூழ்நிலை இல்லை, சாரி. நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரிய வந்தது, அதனால தான் வர முடியல. இதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு 1000 டென்ஷன், 1000 வேலை, பேங்க் வேலை வேற. விடுங்க, நம்மளுக்குள்ள என்னங்க இருக்கு? வா மீனாட்சி, இதான் காஃபி எடுத்து. என்னம்மா மீனாட்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் அமையும். நீ தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுசா தான் இருப்ப. எல்லாம் உங்க ஆசீர்வாதம்மா. என்ன ஆனந்தி, குழந்தை என்ன சொல்லுது?
சீக்கிரமே அம்மா முகத்தை பார்க்கணும்னு சொல்லுது. கல்யாண பேச்சு எடுத்த உடனேயே முகத்துல தனி தேஜஸே வந்துருச்சு பாருங்க உமாவுக்கு. அங்க பாருங்க உமா முகம் எப்படி ஜொலிக்குதுன்னு. உமாவை இங்க பார்க்கும்போது இப்பவே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு எனக்கு ஆசையா இருக்குங்க. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னோட நினைப்பெல்லாம் உமா கல்யாணம் எப்படி நடக்குமோன்னு ஒரே கவலையிலேயே இருந்தது. இதுல கவலைப்பட என்னங்க இருக்கு? நாங்க ஒண்ணு இந்த வீட்டுக்கு புதுசா சம்மந்தி ஆக போறது இல்லையே. ஏற்கனவே சம்மந்தி ஆனவங்க தானே. உங்க பொண்ணுக்கு நீங்க மனசு நிறைஞ்சு செய்யறத விட நாங்க அதிகமாவே எங்க மருமகளுக்கு செய்வோங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பையன் உமா மேல நிறைய ஆசை வச்சிருக்கான். நீங்க வேற எங்கேயோ சம்பந்தம் பேசி உங்க பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிருந்தா கூட எங்க மனசுல ஒரு மூலையில வலி இருந்துட்டே இருந்திருக்குங்க. நம்ம ஒரு கணக்கு போட்டா கடவுள் ஒரு கணக்கு போடுவார்ல, அதுதான் விதி. எப்படி கொண்டு சேர்த்துருக்கு பாருங்க. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இங்க வந்து எல்லார் முன்னாடி நின்னுட்டு இருக்காரு. சரியா வருமானம் எனக்கு தோணல. இந்த குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நாள் விட்டு போகாது.